ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி 8ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம ஏற்கனவே ஆயர்பாடியில் இப்போது தயாராக இருக்கிறோம். பெரியாழ்வார் யசோதைய ஒரு கோபிகை, 4வது கோபிகை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய், பாரு உள்ள கிருஷ்ணன் பண்ற விஷமத்தெல்லாம் பாரு, 12 மாசமா நான் திருவோண விரதம் சிரவண விரதம் அனுஷ்டிக்கிறேன், அன்னைக்கு ஒருவேளை மட்டும் பெருமாள் பிரசாதம் சாப்பிடணும்னு சொல்லி நல்ல அரிசி, பயத்தம்பருப்பு, வெள்ளக்கட்டி, பால், நெய் இதெல்லாம் கலந்து அக்கார வடிசல் பண்ணி அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டும் நான் சாப்பிடலான்னு பார்த்தா, பெருமாளுக்கு எப்பெல்லாம் பிரசாதத்தை எடுத்து வைக்கிறேனோ உன் கிருஷ்ணன் உள்ள வரான், வந்து அதை எடுத்து திருடி சாப்பிட்றான். ஏன்டா எடுத்தேன்னு கேட்டா, நீ எனக்காகத்தானே பண்ண, என்னத்தானே கூப்பிட்ட, அதனால நான் தானே வந்து சாப்பிடுவேன்னு சம்பந்தம் இல்லாத ஒரு பதில சொல்றான். எல்லாம் பண்ணா இப்ப 12வது மாசம் எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு, என்ன இவ்வளவுதான் பண்ணிருக்கியா, போராது இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நன்னா இருக்குமேன்னு எனக்கே அவன் அட்வைஸ் பண்றான். பெரியாழ்வார் யசோதை, இதை என்னால் ஒத்துக்கவே முடியாது, உன் பிள்ளைய அடக்கி வை அப்படின்னாலும் அந்த பெண். இதெல்லாம் சொன்னது போராதுன்ட்டு இவையும் சிலவே, இப்படி எல்லாமுமா குழந்தைய வளர்த்து வைப்பா, எத்தனையோ இயற்கை கோளாறுகள்ல இதுவும் ஒண்ணு, எத்தனையோ பிள்ளை வளர்ப்புகள்ல இதுவும் ஒண்ணு, இப்படியா பிள்ளைய வளர்ப்பான்ட்டா. இப்போ பெரியாழ்வார் யசோதை நினைச்சு பார்த்தாலும், ஐயோ இந்த கோபிகைக்கு விஷயம் புரியலையே. எல்லாரும் சிரவண விரதம் திருவோண விரதம்ங்கிறது ஊர்ல எல்லாரும் அனுஷ்டிப்பார்கள். ஆனா அவ பெருமாளுக்கு பிரசாதத்தை சமர்ப்பிச்சா பெருமாள் கண்களால் கட்டாட்சிப்பார், தன் அனுகிரகத்தை அந்த உணவிலே அவசியம் செலுத்துவார், அதுல சந்தேகமே வேண்டாம். ஆனா அந்த உணவை தான் எடுத்துக்க மாட்டாரே, பக்தர்களுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவார். ஆனா இந்த பெண் செய்த பாக்கியம், பெருமாளுக்குன்னு வச்சா அந்த பெருமாள் தானே கண்ணனாக தோன்றி இருக்கிறார், அவரே அவளுடைய வீட்டுக்கு வந்து குடுன்னு கேட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி அமுது செய்கிறார் என்றால் இது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். இப்போ உடனே அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல யாருக்காவது டவுட் வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இவாளுக்கு என்ன டவுட் வருங்கிறதையும் முன்னாடியே யோசிச்சு அதுக்கும் சேர்த்து முன்னாடியே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கமெண்ட்ல சில பேர் கேள்வி கேட்டு போயிடுறா, நம்ம அதுக்கு பதில் சொன்னாலும் நம்ம பதில பாக்குறதுக்கு அவளுக்கு நேரம் இருக்காது, அடுத்த வீடியோல கமெண்ட் போட போயிடுவா. அதனால நம்ம வீடியோலயே முன்னாடியே முன்கூட்டி வியாதி வரத்துக்கு முன்னாடி வேக்சின் போடுற மாதிரி டவுட் வரத்துக்கு முன்னாடி ஆன்சரை கொடுத்துருவோம். இப்போ இது துவாபர யுகத்துல தானே கிருஷ்ணன் இருந்தான், கலியுகத்துல தானே திருவேங்கடமுடையான் திருமலைக்கு வந்தார், அதுக்கப்புறம் தானே சிரவண விரதம் திருவோண விரதம் அப்படின்னு யாரா கேட்கலாம். இந்த தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க. பெரியாழ்வார் வாழும் காலம்ங்கிறது கலியுகம், அப்ப திருமலையில பெருமாள் இருக்கார், அதனால இது பெரியாழ்வார் யசோதையின் பார்வை, இது ஒரு விளக்கம். 2, வேதத்திலேயே சிரவணம்ங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால திருப்பதியில பெருமாள் வந்ததுக்கு அப்புறம் தான் திருவோணம் சிறப்புன்னு அர்த்தம் இல்லை. அதற்கு முன்னாடியும் ஸ்ரீமன் நாராயணனுக்கான வழிபாடு திருவோண நட்சத்திரத்துல முன்னாடியே உண்டு, எல்லா யுகத்திலும் இருப்பதுதான். அதனால அந்த சந்தேகங்கள் எல்லாம் தூக்கி அந்தண்ட வச்சுட்டு நாம அனுபவத்துக்குள்ளே நுழைவோம். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம்னா அனுபவத்தை மிஸ் பண்ணிடுவோம். இப்ப பெரியாழ்வார் யசோதை யோசிக்கிறா, ஐயோ பெருமாளுக்குன்னு நீ பிரசாதம் எடுத்து வச்சிருக்க, பெருமாளே கண்ணன் வடிவில் வந்து உன் வீட்டுல சாப்பிட்டுருக்காருனா அது பாக்கியம், அது இவளுக்கு புரியலையே. அதே சமயம் கிருஷ்ணனை கூப்பிட்டாளாண்டே, உன் பெருமை தெரியாதவா வீட்டுல எல்லாம் வந்து ஏன்டா திருடணும், யார் ஒருத்தர் உன் பெருமையை நன்னா தெரிஞ்சவாளோ அவாத்துல போய் திருடுடா, நீ திருடுற அழக பார்த்து அவ கைத்தட்டி ரசிச்சு சந்தோஷப்படுவா, இப்படிப்பட்டவா வீட்டுல திருடாதேன்னு அவனையும் கூப்பிடணும். அதே சமயம் இந்த பெண்ணுக்கும், பாரு ஏதோ குழந்தை வந்து திருடித்துன்னு நினைக்கிறியா, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, பெருமாளே நேர்ல வந்து சாப்பிட்டிருக்கார், உணர்த்தணும். 2ஐயும் உணர்த்தும் விதமாக அடுத்த பாசுரம் 8வது பாசுரம் 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி 8ஆம் பாசுரம். கேசவனே இங்கே போதராயே, கில்லேன் என்னாது இங்கே போதராயே, நேசமிலாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே, தூசணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தினின்று, தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய் தாமோதரா இங்கே போதராயே. கேசவனே இங்கே போதராயே, கில்லேன் என்னாது இங்கே போதராயே, நேசமிலாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே, தூசணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தினின்று, தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய் தாமோதரா இங்கே போதராயே. கேசவனே, அந்த பெண்ணை பார்த்து சொல்றாளாம், கோபிகை புகார் அளித்தாளே, உன் பிள்ளை வந்து திருடி எடுத்து பெருமாளுக்குன்னு வச்சதை சாப்பிட்டு எடுத்து. கேசவனேன்னா என் பிள்ளைய யாருன்னுப்பா நினைச்ச, கேசவனே அந்த பெருமாளே
கேசவனே, திருமலை அப்பனே, அந்த ஸ்ரீனிவாசனே கிருஷ்ணனாக வந்திருக்கான். கேசவனே, கேசவன் அப்படின்னா ஒரு ஆள் பொருள் இருக்கான். காய் என்றால் பிரம்மான்னு அர்த்தம், ஈசன்னா சிவன் அர்த்தம். கேசவன் என்றால் காய் என்ற பிரம்மா, ஈசன்கிற சிவன் இவர்களையும் உருவாக்கி யார் ஆள்கிறானோ அவனுக்கு கேசவன்னு பேரு. அம்மா, என் பிள்ளைன்னா சாதாரண மாடு மேய்க்கிறவன் நினைச்சுட்டியா? கேசவனே, கேசவனே தான் எனக்கு பிள்ளையாக வந்திருக்கிறான். அவரேன்னு சொல்லுவோம் பாருங்க, அவரே தான் இவர் அப்படின்னா டிட்டோ அந்த பெருமாள் தான் இவர். நீ எந்த பெருமாளுக்குன்னு பூஜை செய்தாயோ, நீ எந்த பெருமாளுக்கு விரதம் இருந்தாயோ, அவரே தான் கண்ணன் வடிவில் வந்து உன் பிரசாதத்தை அமுது செய்திருக்கிறார். கேசவனேன்னு இங்க சொன்னா கிருஷ்ணன் வெளியில வரல. அந்த பக்கம் பார்த்தா கேசவனே இங்கே போதராயே. பாருங்க, இந்த பாட்டு ரெண்டுக்கும் பொருந்துற மாதிரி. இந்த பெண்கிட்ட கேசவனே தாமா உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான், அங்க கிருஷ்ணன்ட்ட கேசவனே அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா ஒருத்தர் அழைக்கும் போது, ஏ ராமனே, கண்ணனே, கேசவனே அப்படி அழைத்தால் அதற்கு சம்போதனம் விழின்னு பேரு. ஆனா அதையே கேசவனே அப்படின்னு சொன்னா அதுக்கு அவதாரணம்னு பேரு, அழுத்தி சொல்வது. அவர் தான் இவர், கேசவன் தான் அப்படின்னு அர்த்தம் உண்டு, கேசவா அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்ப இந்த பெண்கிட்ட கேசவன் தான்னு சொல்வதற்காக கேசவனேன்னாலும், அங்க ஏ கேசவா இங்கே வா, கேசவனே இங்கே போதராயே. கிருஷ்ணன் பார்த்தான், எனது கேசவனான்னா. ஆமாண்டா, கேசம் அப்படின்னா கூந்தல், குழல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கேசவன் அப்படின்னா அழகான குழல் கற்றையோடு கூடியவன். இந்த பெண்ணை பொறுத்தவரை கேசவன்னா என்னன்னா, காங்கிற பிரம்மா, ஈசன்கிற சிவன், இவாளெல்லாம் படைச்ச பரம்பொருள் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் கேசவன். அங்க சொல்றா, ஏய் கேசவா, என் குழந்தை, அழகான கேசபாசத்தோடு கூடியவனே, கேசவனே இங்கே போதராயே. போதராய்னா வாராய், வருவாய்ன்னு அர்த்தம். இங்கே கொஞ்சம் வெளியே போதராயே, வந்துடுறா வந்துடுறா, உள்ள நீ விஷமம் பண்ணது போதும், வராதே. உள்ள கிருஷ்ணன் சொன்னான், அம்மா இப்பதாம்மா உள்ள நுழைஞ்சிருக்கேன், இனிமேதாம்மா என் விளையாட்டே ஆரம்பம், கொஞ்சம் விளையாடிட்டு வரேன்னா. வேண்டாண்டா, வாடா, வரமாட்டேன்னா. இல்ல, கில்லேன் என்னாது இங்கே போதராயே. கில்லேன் அப்படின்னா மாட்டேன்னு அர்த்தம். இது தமிழ்ல ஒரு அழகான பிரயோகம். நமக்கு இன்றைய தமிழ்ல வருவேன் வரமாட்டேன்போம். இப்ப வருவேன் அப்படின்னா ஐ வில் கம்னு அர்த்தம், வரமாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் கம்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இது அந்த கால தமிழ்ல எப்படி சொல்லுவாளாம், வரகிற்பேன் வரகில்லேன் பாலம். வரகிற்பேன் அப்படின்னா ஐ வில் கம்னு அர்த்தம், வரக்கில்லேன் அப்படின்னா ஐ வில் நாட் கம்னு அர்த்தம், கிற்பேன் அப்படின்னா ஆம்னு அர்த்தம், கில்லேன்னா இல்லைன்னு அர்த்தம், செய்கிற்பேன் அப்படின்னா ஐ வில் டூன்னு அர்த்தம், செய்யகில்லேன் அப்படின்னா ஐ வில் நாட் டூன்னு அர்த்தம். அதான் கிற்பன் கில்லேன். இது நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில பாடியிருக்கார். நீங்க பொருத்தி பார்த்துட்டா நல்லா ரசிக்கலாம். கிற்பன் கில்லேன் என்றிலன் முனநாளால் அற்பசாரங்கள் அவை சுவைத்து அகன்றொழிந்தேன், பற்பல் ஆயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்பொன் ஜோதித்தாள் நணுகுவது எஞ்ஞான்றேன்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாசுரம் கிற்பன் கில்லேன் என்று வருகிறது. அத்தோடு இதை பொருத்தி பாருங்கள். கிற்பன்னா வந்துடுறேன் எஸ்ன்னு அர்த்தம், கில்லேன்னா நோன்னு அர்த்தம். கில்லேன் என்னாது, என்னாதுன்னா என்று சொல்லாதேன்னு அர்த்தம். கில்லேன் என்னாது, டே வரமாட்டேன்னு சொல்லாதடா, அடம் பிடிக்காதடா, இங்கே போதராயே, ஒழுங்கா இங்க வந்துடு. அப்போ கேசவனே இங்கே போதராயே, கேசவா ஒழுங்காவா. கில்லேன் என்னாது இங்கே போதராயே, கில்லேன் வரமாட்டேன்னு சொல்லாம ஒழுங்கா இங்க வந்துடு அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னா, ஏம்மா என்ன கூப்பிடுற, ஆசையா விளையாடின்னு தானே இருக்கேன். குழந்தை விளையாடினா அப்பா அம்மா பார்த்து கை தட்டி ரசிக்கணும். ஆனா நீ என்னடானா, விளையாடினது போதும், ஆட்டம் போட்டது போதும், திருடினது போதும், வா வான்னு கூப்பிட்டு இருக்கியன்னா. அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நீ விளையாடுடா வேண்டான்னு சொல்லல, விஷமம் பண்ணு வேண்டான்னு சொல்லல, ஆனா இவ வீட்டுல பண்ணாத, நேசம் இல்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே. இவாளுக்கு மேல நேசம் இல்ல, சிநேகம் இல்ல, அன்பு இல்ல, பாசம் இல்ல, பக்தி இல்ல, நீ வந்து பிரசாதத்தை நேர்ல அமுது செய்கிறாய் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்மத்திலேயே கிருஷ்ணனுக்குன்னு கொஞ்சம் அவலோ ஏதோ ஒரு பிரசாதம் உப்புச்சீடையோ வெள்ளச்சீடையோ எடுத்து வச்சிருக்கோம், கண்ணபிரான் நேர்ல வந்து எனக்கு குடுன்னு எடுத்து சாப்பிட்டான்னா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஏன் அதை விடுங்க, நம்மத்திலேயே சின்ன குழந்தை இருக்கு, பெருமாளுக்குன்னு பிரசாதம் எடுத்து வச்சிருக்கோம், அந்த குழந்தை வந்து சாப்பிட்டுடுத்துன்னா அப்ப நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, பெருமாள் பிரசாதத்தை ஏன் சாப்பிட்டேன்னு குழந்தைய அடிக்க மாட்டா. ஒருவேளை குழந்தையும் தெய்வமும் ஒண்ணும்பா, இந்த குழந்தை வடிவத்துல பெருமாளே வந்து சாப்பிட்டாரோன்னு தானே கருதணும்னு தோணும். இதெல்லாம் கூட நாம கருதுறதுன்னு வச்சுக்கோங்க. சாட்சாத் கிருஷ்ணனே குழந்தையா வந்து அந்த வீட்டுல பிரசாதத்தை சாப்பிட்டுருக்கான். உன்னை பரம்பொருள்னு புரிஞ்சுக்காம, உங்ககிட்ட பக்தி இல்லாமல் அன்பு இல்லாமல் போடான்னு உன்னை விரட்டுறா. அவ வீட்டுல வலிய ஏண்டா விஷமம் பண்ணணும். அதான் நேசம் இல்லாதார். உங்ககிட்ட நேசமே இல்லாதவர்கள், பக்தியே இல்லாதவர்கள், அன்பே இல்லாதவர்கள் அகத்து இருந்து, அகம்னா வீடுன்னு அர்த்தம், அகத்திருந்து அவ வீட்டுல இருந்து. நம்ம ஒரு பாஷை சொல்றோம் இல்லையா தமிழ்ல ஸ்லாங், எங்க ஆத்துக்கு வரியான்னு கேக்குறோம் பாருங்க.
அது இந்த அகங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான். நேசமில்லாதார் அகத்திருந்து, அது சொல்லி சொல்லி ஆத்து இருந்து. ஏன்னா அவாத்துல போய் ஏன்டா விஷமம் பண்ற, அவ அகத்துலங்கிறதுதான் ஆத்துலன்னு ஆயிடுத்து. நேசமில்லாதார் அகத்திருந்து, உன்னை விரும்பாதவ ஆத்துல அகத்துல உட்காந்துட்டு எதுக்குடா நீ விஷமம் பண்ணணும், நீ விளையாடாதே, நீ விளையாடாதே. விளையாடாதேன்னா எங்கேயுமே விளையாடாதேன்னு அர்த்தம் இல்ல. நேசமில்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே, இவா வீட்டுல போய் நீ விளையாடாத, போதராயே வந்துடுடா வந்துடுடான்னா. கிருஷ்ணன் சொன்னான், இருமா, கிட்டத்தட்ட 95% முடிச்சுட்டேன், ஒரு 5% மிச்சம் இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேனேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, என்னால தாங்கிக்க முடியலடா. மத்த வீட்டுல அந்த வீட்டுக்காரா மட்டும்தான் உன்னை கிண்டல் பண்ணா, திட்டினா, ஏசி பேச்சு எதோ பேசினா. இந்த வீட்டுல பாரு, பணியாளர்களும் பணிப்பெண்களும் உன்னை திட்டின் இருக்கா. அம்மாவால தாங்கிக்க முடியல. தூசணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும். தூசணம் என்பது தூஷணம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையின் தமிழ் வடிவம். தூஷணம்னா ஒருவரை தூஷித்தல், ஏசி பேசுதல், அதற்குத்தான் தூஷணம் தூசணம்னு தமிழ்ல பேரு. தூசணம் சொல்லும், இங்க உன்னை யாரெல்லாம் தூஷிக்கிறார்கள், யாரெல்லாம் உன்னை திட்டுறாங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருடா. தூஷணம் சொல்லும் தொழுத்தை மாறும், எவ்வளவு அழகான தமிழ் வார்த்தை பாருங்க. தொழுத்தைனா பெண் வேலைக்காரின்னு அர்த்தம். வேலைக்காரிங்கிறது ரொம்ப கலோக்கியலா இருக்கும். பணிப்பெண் என்று சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். தொழுத்தை மார் என்பது ஒரு மரியாதைக்கான விகுதி. தொழுத்தை மாறும், அந்த பணிப்பெண்கள்னு அந்த வீட்டுல இருக்காளே, அந்த தொழுத்தை மார் கூட உன்னை கிண்டல் பண்றா. தொண்டரும், தொண்டர்னா வேலைக்காரன் அர்த்தம். பணியாளர் என்று கொஞ்சம் அதை ரிஃபைன் பண்ணி சொன்னாலும் அழகான தமிழ் வார்த்தை தொண்டர். அப்போ ஆண் பணியாளருக்கு தொண்டர், பெண் பணியாளருக்கு தொழுத்தை. வேலைக்காரன் வேலைக்காரின்னு சொல்வதை விட தொண்டன் தொழுத்தை, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சமீபத்துல கூட நம்ம திருக்குடந்தை கும்பகோணத்துல ஸ்ரீ உவே மோகன் சுவாமின்னு அடியனுடைய நண்பர், அவருக்கு தமிழ்லயும் ஆர்வம் உண்டு, ஆழ்வார்களிடத்துல ஆர்வம் உண்டு, பெருமாள்கிட்ட ரொம்பவே ஆர்வம் உண்டு. அவர் அடியன்ட்டு சொன்னார், டெய்லி பெரியாழ்வார் திருமொழி கேட்கிறேன், பல பேர் சொல்லாத நல்ல தமிழ் வார்த்தைகள் பெரியாழ்வார் தான் பயன்படுத்தி இருக்கிறார், மற்ற ஆழ்வார்கள் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினாலான்னு தெரியல, உங்க நிகழ்ச்சி தினந்தோறும் பார்க்கும்போது ஒரு புது தமிழ் வார்த்தை தெரிஞ்சுடுறதுன்னார். அடியனுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் வந்ததுன்னு சந்தோஷமா இருந்தது. இங்க பாருங்க, தொழுத்தை மாறும் பெண் பணியாளர்களும் தொண்டரும் ஆண் பணியாளர்களும் நின்ற இடத்தில் நின்று. அவ நின்று இருக்க இடத்துல நீ ஏண்டா இருக்கணும். தூசணம் சொல்லும், அவள்லாம் உன்னை திட்டின்னு இருக்கா, மத்த வீட்டுல வீட்டுக்காரா திட்டினா, இங்க தொழுத்தை மாறாகிய பணிப்பெண்கள், தொண்டராகிய வேலைக்காரர்கள், இவாள்லாம் சேர்ந்துட்டு உன்னை தூஷணம் பண்றாளே, உன்னை ஏசி பேசுறாளே, வேண்டாம். நின்ற இடத்தில், அவ நிக்கக்கூடிய இடத்தில், இடத்தில் நின்று. இடத்தில் நின்றுனா இடத்தில் இருந்துன்னு அர்த்தம், அங்கேருந்து விலகிவான்னு அர்த்தம். நம்ம திருப்பாவேல ஆண்டாள், உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளிங்கிற பாருங்க. உன் கோயில்ல இருந்து இங்கே வா, அங்க கோவில்னா பள்ளியறைன்னு அர்த்தம். உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி, உன் பள்ளியறையில் இருந்து விட்டு வந்து இங்கே நடந்து வா என்று அழைக்கிறாள். அதுபோல தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று, அவ நின்று இருக்காளே அந்த இடத்திலிருந்து நீ விலகி வந்துரு. உன்னை தூஷிக்கிறவ நிக்கிற இடத்துல நீ நிக்கலாமா? அந்த இடத்துல நாம நிக்க கூடாது இல்லையா? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லுவா இல்லையா? அங்கேருந்து நீ வந்துரு. தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய். தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று, அவ இடத்திலேருந்து விலகி வா. அம்மா சொல்றேன், இது யாரோ சொல்லல, தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய். அம்மா பேச்ச கேட்கறது தான் உயர்ந்த தர்மம். தாய் சொல்லு, அம்மா என்ன சொல்றாளோ கொள்வது, அதை கேட்டு உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடப்பது, அதை கை கொள்வது, அதுதான் தன்மம். தர்மம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை, அதுதான் தமிழ்ல தன்மம்னு இருக்கு. தாய் சொல்வதை கேட்பதுதான் தர்மம் கண்டாய். நன்னா பாத்துக்கோ, உலகத்துல மிகச்சிறந்த தர்மம் என்னன்னா தாய் சொல்லு கொள்வது, அம்மா பேச்ச கேட்டு நடப்பதுதான் சிறந்த தர்மம். உங்க அம்மா சொல்றேன் ஒழுங்காவா. இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். இந்த வியாக்கியானத்தை எல்லாம் சேவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம் பூர்வாச்சாரியர்கள் எப்படியெல்லாம் இதிகாச புராணத்தை ஆழ்ந்து ரசித்திருக்கிறார்கள்னு புரியும். கிருஷ்ணனை பார்த்து யசோதை அம்மா சொல்றதை கேட்கறதுதான் தர்மம்னாலும். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கான காரணம் ராமாயணத்துல இருக்கு. ராமாயணத்துல ராமன் வனவாசம் போறான். அப்போ அந்த வனவாசத்துல 2ஆம் நாள் இரவு ஒரு மரத்தடியில ராமன் லக்ஷ்மணன் சீத்தை மூவரும் இருக்கிறார்கள். அப்ப ராமன் லக்ஷ்மணன்ட்ட புலம்பி அழறான், பாரா லக்ஷ்மணா, எங்க அம்மா என்ன தடுத்தா, கௌசல்யா காட்டுக்கு போகாதேன்னு சொன்னா, ஆனா மாஸ்ம சீமந்தினி காச்சித்து ஜனயேத் புத்திர மீதிருஷம் சௌமித்ரி யோகம் அன்பாயாக தத்மி சோகம் அனந்தகம். ஆனா என்னால அம்மா பேச்ச கேட்க முடியாம போயிடுத்து. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தந்தை காட்டுக்கு போனி எனக்கு வனவாசத்தை விதித்து விட்டார். நான் அங்கேயே கைகை அரண்மனையிலேயே வனவாசத்தை துவங்கி புறப்பட்டு விட்டேன். முன்வைத்த கால பின் வைப்பதுங்கிறது பெரிய தப்பு. அதனால அம்மாவே சொன்னாலும் கூட
என்னால அந்த பேச்சை கேட்க முடியாம போயிடுது. அம்மா, நான் திரும்ப வரேன், உனக்கு பணிவிடை செய்யறேன், உன் பேச்செல்லாம் கேட்கறேன். ஆனா 14 வருஷம் கேட்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்டா. அம்மா கூடவே இருன்னு சொன்னா. ஆனாலும் பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா பேச்சை நிறைவேத்துறேன்னு ஆரம்பிச்சுட்டேன். நடுவுல அம்மா சொல்லும் போது நம்மளால கேட்க முடியாது, அது தர்மத்தின்படி சரி வராது. அதனால காட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாளே. அப்ப ராமன் லக்ஷ்மணத்தை சொன்னானா, இந்த அவதாரத்துல அப்பா பேச்ச கேட்கணும்னு முடிவு பண்ணேன், அதனால அம்மாவை கஷ்டப்படுத்துறாப்புல ஆயிடுத்து. அடுத்த கிருஷ்ணாவதாரத்துல பாருடா, நீ சாட்சி, அம்மா பேச்ச கேட்டு நான் நடப்பேன், அம்மா பிள்ளையா வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்னானாம். அதற்கு சான்று என்னன்னா, கிருஷ்ணன் அந்த சிறைச்சாலையில மதுரால வந்து அவதாரம் பண்றான். 4 கை சங்கு சக்கரத்தோடு தோன்றினான். உடனே தேவகி பார்த்தா, டேய் நீ என்னடா இது 4 கை சங்கு சக்கரத்தோட வந்திருக்க, உன்னை பார்த்தாலே கம்சன் நாராயணன்னு புரிஞ்சுடுவான். இந்த 4 கை வேண்டாம், சங்கு சக்கரம் வேண்டாம், 2 கைக்கு சாதாரண குழந்தையா மாறு. உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோரூபம் அலௌகிகம் சங்க சக்கர கதா பத்ம ஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம்னா, அவ்வளவுதானே. நான் அம்மா பேச்ச கேட்கத்தான் இந்த அவதாரமே எடுத்திருக்கேன். சத்யோ பபுவ பிராகிருத சிசுகு. அடுத்த நொடி சங்கு சக்கரத்தை மறைச்சான், சாதா குழந்தையா மாறினான். ஏண்டா, எல்லா பேரும் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா பேச்ச கேட்பா, நீ தானடா பிறந்ததுமே அம்மா பேச்ச கேட்டவன். ஏன் அப்படி கேட்டான்னா, இந்த அவதாரத்துக்கு தர்மம் மாத்திருவாக்கிய பரிபாலனம். ராமாவதாரத்தின் தர்மம் அப்பா பேச்ச கேட்பது, பித்ருவாக்கிய பரிபாலனம். கிருஷ்ணாவதாரத்தின் தர்மம் அம்மா பேச்ச கேட்பது, மாத்திருவாக்கிய பரிபாலனம். அதற்காக 2 கை கொண்ட குழந்தையாக மாறினாயே, அப்படிப்பட்ட நீ நான் கூப்பிட்டா வரமாட்டையா? தாய் சொல்லு கொள்வது, அம்மா பேச்சை கை கொண்டு பின்பற்றுவது தன்மம் கண்டாய். தர்மம்னா மத்தவாளுக்கும் அதுதான் தர்மம், அது வேற விஷயம். ஆனா இந்த அவதாரத்துல உனக்கு விசேஷ தர்மம். நீ பிரதிஜை பண்ணி பிறந்திருக்க, கிருஷ்ணாவதாரம்னா அம்மா பேச்ச கேட்பேன்னு. அப்படி அம்மா கூப்பிடும் போது வராம இருக்கலாமா? தாமோதரா இங்கே போதராயே, டேய் தாமோதரா இங்க வாடான்னா. அதை எதுக்கு சொன்னான்னா, தாமம்னா கயிறுன்னு அர்த்தம், உதரம்னா வயிறுன்னு அர்த்தம். தாமம்ங்கிற கயிற்றால உதரம்ங்கிற வயிற்றுல யார் கட்டப்பட்டானோ அவனுக்கு தாமோதரன்னு பேரு. ஏண்டா, நான் உரலோடு கட்டி போட்டா கூட எனக்காக கட்டுண்டு கிடப்பையே, வா என்று அழைத்தால் வரமாட்டாயா? தாமோதரா இங்கே போதராயே. போதராய்னா வாராய்ன்னு அர்த்தம். ஒழுங்கா தாமோதரா இங்க வான்னா. கிருஷ்ணன் வந்துட்டான். இப்ப பெரியாழ்வார் யசோதை அந்த பெண்கிட்ட சொன்னா, புரிஞ்சுக்கோ, தாமோதரனும் அவன் தான். இதுக்கு அதை சொல்லணும். ஏன்னா பெருமாளுக்கு 12 திருநாமங்கள் உண்டு. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. இவைதான் 12 நாமம் என்று சொல்கிறோம். நாமும் கூட ஏற்கனவே காது குத்தல் பதிகத்துல 12 நாமம் கொண்டு பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை எப்படி அழைத்தாள்ங்கிறதையும் பார்த்தோம். இப்ப பெரியாழ்வார் யசோதை அந்த பெண்கிட்ட என்ன சொல்றா, அம்மா நீ 12 திருவோணம் விரதம் இருந்தாயே, ஒவ்வொரு மாச சிரவண விரதத்திலும் பெருமாளுடைய ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லி அவருக்கு பிரசாத நிவேதனம் பண்ணுவாளாம். முதல் மாசம் கேசவாய நமகா, 2வது மாசம் நாராயணாய நமகா, 3 மாதவாய நமகா, கோவிந்தாய நமகா, விஷ்ணவே நமகா, மதுசூதனாய நமகா, திரிவிக்ரமாய நமகா, வாமனாய நமகா, ஸ்ரீதராய நமகா, ரிஷிகேஷாய நமகா, பத்மநாபாய நமகா, தாமோதராய நமகான்னு 12 மாசத்துக்கு 12 திருநாமங்களை சொல்லித்தானே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண. முதல் மாசத்துல நீ கூப்பிட்ட கேசவனும் அவன் தான், கடைசி மாசத்துல நீ கூப்பிட்ட தாமோதரனும் அவன் தான். அந்த 12 திருநாமத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். அதை காட்டத்தான் பாட்டை எப்படி அமைச்சா பாருங்கோ. கேசவனே இங்கே போதராயே, கில்லேன் என்னாது இங்கே போதராயே, நேசமில்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே, தூசணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தினின்று, தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய், தாமோதரா இங்கே போதராயே. கேசவனே இங்கே போதராயே, கில்லேன் என்னாது இங்கே போதராயே, நேசமில்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே, தூசணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தினின்று, தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய், தாமோதரா இங்கே போதராயே. கேசவனே, முதல் வார்த்தையில கேசவன் பூர்த்தி பண்ணும்போது தாமோதரன், அப்ப இடையில உள்ள 10 திருநாமங்களும் அவனுக்கு தான். அந்த பெண்ணுக்கும் உணர்த்தினா, தாமோதரான் கூப்பிடவும் கிருஷ்ணனும் வந்தான், அவனையும் அழித்து வந்து விட்டாள். ஆக கேசவனே, ஒரு புறம் பிரம்மா சிவனை படைத்து இயக்குபவனே, மறுபுறம் கேசபாசத்தோடு கூடியவனே, இங்கே வந்துடு. வரமாட்டேன்னு சொல்லாதே, நான் கூப்பிடுறேன், வந்துடு. உன்னை விரும்பாதார் வீட்டுல இருந்து நீ விளையாட வேண்டாம், விஷமம் பண்ண வேண்டாம், இங்கே வந்து விடு. இந்த வீட்டில் உள்ள பணியாள்களும் பணிப்பெண்களும் கூட உன்னை பத்தி தூஷணம் பேசுறா, இங்கே நீ நிற்காதே, இந்த இடத்திலேருந்து வந்துடு.
அம்மா பேச்ச கேட்பதுதான் தர்மம். அதனால தாமோதரா, வயிற்றில் கயிற்றால் கட்டுண்டவனே, ஒழுங்கா இங்கே வா என்று அழைத்து பெரியாழ்வார் யசோதை கண்ணனை வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டாள். அவன் சும்மா இருப்பானா? அடுத்த விஷமத்துக்கு கிளம்பிட்டான். அடுத்து என்ன பண்ணான்? இது ஒரு ஹோல்சேல் திருட்டு. இது வரைக்கும் எல்லா வீட்லயும் ஓரிரு பண்டங்களை மட்டும் திருடினான். இப்ப அடுத்து ஒரு வீட்டுல போய் ஒரு பெரிய மெனு, இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனா இன்னென்ன விஷயங்கள் வேணும்னு விரும்பி சாப்பிட்றா பாருங்க, அது போல அந்த வீட்டுக்குள்ள போய் என்னென்ன வேணுமோ எல்லா பக்ஷணங்களையும் திருட போறான். அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம். இந்த பாசுரத்துக்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம்: ஓ கேசவா, கம் ஹியர், டோன்ட் ரெஃப்யூஸ், கம் ஹியர், டோன்ட் பிளே இன் த ஹவுஸ் வேர் பீப்புள் ஹேட் யூ. ஓ கிருஷ்ணா, even the servant boys and servant maids in this house are making fun of you and cursing you. So please listen to your mother's words. It's your dharma. Damodara, please come here என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி ஒரு பெரிய விஷமம் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.